அப்ப எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், யார் கவனத்தில் இல்லாதவன், யார் சிந்தனையில் இல்லாதவன் முடங்கி போயிட்டான். அந்த முடக்கு தன்மை அவனை முடக்கி போட்டுருச்சு. வருஷ கணக்கா, வருஷங்களா, பல வருஷங்களா முடக்கிருச்சு. இப்போ யார் சிந்தனையில் அவன் இருந்தா இல்லாட்டாலும், யாருடைய எண்ணத்தில் அவன் இல்லாமல் போனாலும், சர்வ வல்லவரின் சிந்தையில் மேவிபோசேத்துக்கு ஒரு இடம். யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒருவனுக்கு சர்வ வல்லவரின் இதயத்தில் ஒரு இடம். அவன் முடங்கி கிடந்த நாட்கள் முடிந்தது. இனி அவன் ஒருபோதும் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க நான் அனுமதிக்க போவது இல்லை. அவன் அரண்மனைக்கு வந்தாக வேண்டும். அவன் அழகுபடுத்தப்பட வேண்டும். அவன் அலங்காரப்படுத்தப்பட வேண்டும். அவன் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும். அவன் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? ராஜாவின் கண்களில் தயவு. நம்முடைய ஊழியங்களுக்கு இந்த 2025 வருஷம் ராஜாதி ராஜாவின் கண்களில் ஒரு தயவு, ஒரு தயவு. எதற்கு அழைக்கப்பட்டோம்? சாதிக்க. எதற்கு அழைக்கப்பட்டோம்? பிரகாசிக்க. நம் ராஜகுமாரர்கள், ராஜாதி ராஜாவின் குமாரத்திகள், சர்வ வல்லவரின் ஊழியக்காரர்கள், தேசத்தை அசைக்க, சத்துருவின் ராஜ்யத்தை சிதைக்க, ஆயிரங்கள லட்சங்கள தேவன் பக்கம் திருப்ப முத்திரிக்கப்பட்டவர்கள். அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ பலர் பல இடத்துல, பல காரியங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல முடங்கி போனோம். 2024 வரைக்கும் முடிந்தது. இனி முடக்கங்கள் இல்லை. இனி எதிலும் நீ முடங்கி இருக்க போவது இல்லை. உன்னை எதிலும் முடங்கி இருக்க நான் அனுமதிக்க போவதும் இல்லை. It's the day for you, it's the year for you to rise up once again. இது உனக்கான வருஷம், இது உனக்கான நாள். என் கண்களில் தயவு நீ பெறுகிற நாள். உன்னை தட்டி எழுப்ப போறேன். உன் ஊழியத்தை தட்டி எழுப்ப போறேன். உன் ஸ்தானத்தை தட்டி எழுப்ப போறேன். நீ யார் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போறேன்.